ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கார்த்திக் பார்த்திங்கன்னா நான் பிரியா வந்து கல்யாணம் பண்ணிக்க இந்த அஞ்சலியை வந்து ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்ற ஒரே பொடியில் வந்து இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கோவப்பட்டு நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நடக்காது கார்த்தி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப நம்முடைய கௌதம் கிட்ட வந்து பதில் இல்லை. ஆனால் நம்ம இலக்கியா பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது தான் உண்மை கார்த்திக், பிரியா கூட வந்து நீ சேர மாட்டேன், சேரவும் வந்து முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னது. ஏன் எதுக்காக அப்படின்ற மாதிரி நம்முடைய கார்த்தி வந்து கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து அந்த பிரியாவை வந்து கூட வந்து லவ் பண்ணுற மாதிரி நடிக்க சொன்னதே வந்து உங்கள் அண்ணன் தான். இது வந்து எனக்குமே வந்து தெரியும். ஏன் அப்படி வந்து பண்ணாருன்னா, உன்னுடைய லைஃப் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது, நீ வந்து தப்பான பாதையில் வந்து போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து உன்னை வந்து நல்லபடியாக வந்து கொண்டு வரணுன்றதுக்காக வந்து இந்த குடிப்பழக்கத்துலேருந்து உன் அண்ணன் வந்து இந்த மாதிரி செயலை வந்து பண்ணார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்முடைய கார்த்திக் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், ஆனால் நீ சொல்லுனா இது வந்து உண்மையா நீ சொல்கிறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா ஆமாம் கார்த்தி உண்மை அப்படின்றத மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பார்த்திய கார்த்திக், நான் வந்து ஏதோ உன்னை ஏமாத்தணும்னு வந்து சொல்லியிருந்தேன், ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு உன்னை வந்து உன்னவும் அண்ணியாவும் வந்து நல்லா வந்து ஏமாற்றிருக்காங்க. இது கூட வந்து தெரியாது இவ்வளோ நாளாக வந்து இருந்திருக்கீங்க. இந்த இலக்கியாவும் கௌதமும் அந்த அஞ்சலியை வந்து எப்படியாவது வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் தான் வந்து பார்த்தாங்க. ஆனால் நான் கொண்டு வரணுன்றப்ப என்ன சொன்னாங்க, என் மேலே வந்து தப்பான பழியை வந்து சுமத்தி இப்போ அவங்க வந்து கொண்டு வராங்க. அதுவும் உன்னை வந்து நம்ப வச்சு கழுத்தை அறுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ண போகிற கார்த்தி அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் சும்மா இருக்கீங்க, நாங்கள் வந்து கார்த்தியோட லைஃப் வந்து நல்லா இருக்கணுன்ட்டு இந்த மாதிரி பண்ணோம், தேவையில்ல நாங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய கார்த்திக் பார்த்திங்கன்னா அப்போ திருத்தறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது, ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தரோட மனசுக்குள்ளே நுழைஞ்சி அவங்க நினப்பை வந்து இருக்கிறப்போ வந்து கடைசியில் வந்து அவங்க நினப்பாகவே வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறப்ப வந்து திடீர்னு வந்து இப்படி தான் வந்து நடிக்க வச்சான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால் நீங்கள் வந்து சும்மா இருப்பீங்களா? நீங்கள் வந்து அண்ணனை பிரிஞ்சு இருப்பீங்களா? கண்டிப்பாக வந்து இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி அண்ணனும் உங்களை வந்து பிரிஞ்சு இருந்து இருக்க மாட்டாருங்க. எனக்கு வந்து அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிருக்கா, அவளை வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது, நான் வந்து பிரியாதான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். இப்போ போயிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் நடிப்பு அப்படின்னு சொல்கிறீங்களே, என்னை பார்த்தா எப்படி வந்து முட்டாளாக தெரியுதா? எல்லோரும் வந்து என்னை வந்து ஏமாற்றிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் நம்பினதுக்கு நான் வந்து செத்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நம்முடைய ஜானகி மாவை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுறாங்க. இவ்வளோ வேலை பார்த்துருக்காளா இந்த இலக்கியா கௌதமும், இவங்கள வந்து நம்ம தான் வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம், இவங்களை வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து வருதுங்க. அதை வந்து கரெக்டாக நம்முடைய பைரவி வந்து பயன்படுத்த போகிறாங்க. இந்த அஞ்சலியை வந்து நீ வந்து ஏற்றுக்கக்கூடாது கார்த்தி, நீ வந்து உன்னுடைய லைஃப்பை வந்து வாழு, பிரியா எங்கே இருக்கான்னு பார்த்து அவகிட்ட பேசி புரிய வையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணி இப்போ என்ன சொல்கிறீங்க, என்னை வந்து வீட்டை விட்டு போக சொன்னீங்கல்ல, இப்போ வந்து உன் மருமக இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, இலக்கியான்னு தலைமையில் தூக்கி வச்சு ஆடினீங்களே, நம்முடைய குடும்பத்தோட மானத்தை வந்து அந்த அஞ்சலி வந்து வாங்கிட்டு போயிட்டா, இப்போ வந்து இந்த இலக்கியா வந்து இன்னும் இருக்கிற கொஞ்ச நெஞ்சு மானத்தை வந்து வாங்குறாளே அப்படின்ற மாதிரி சொன்னதும், இலக்கியா மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடும், உன்னை நான் தான் இந்த வீட்டுக்கு வர சொன்னேன், இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவளை வந்து காரி துப்பி நம்ம ஜானகி அம்மா வந்து வெளியே அனுப்ப போகிறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.